எங்கள் தமிழ் இதில் வந்து உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்பையும் அறத்தையும் கூறுவது, காலத்திற்கேற்ப எல்லா மாற்றங்களையும் ஏற்றி என்றும் இளமையோடு இருக்குதான். அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாமக்கல் கவிஞருடைய பாடல், இந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தலைப்பு எங்கள் தமிழ். இதில் உள்ள முக்கியமான நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் வே. ராமலிங்கனார். இதில் உள்ள ஹார்ட்வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. அடுத்து இதனுடைய பொருளை பார்த்துக்கோங்க. தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். இது வேணால் கேட்கலாம், எங்கள் தமிழ்மொழி டேஷ் போன்ற மொழியாகும் என நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்னு கேட்டால் தேன் போன்ற மொழியாகும். இந்த நாமக்கல் கவிஞர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுனால அவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறாங்க. இவர் பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழ் அறிஞராக இருக்கார், போராட்ட வீரராக இருக்கார், கவிஞராக இருக்கார். விடுதலை போராட்டத்துக்கு பாடுபடும்போது காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவருக்கு காந்திய கவிஞர். இப்போ காந்திய கவிஞர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்து முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் எழுதிய புக்கு என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகுது, இந்த பாட்டு நமக்கு தெரியும். இதை எழுதுனது யாருன்னு கேட்டால் அதுவும் நாமக்கல் கவிஞருடைய பாடல் தான். இது வந்து எதுக்காக பாடினது அப்படின்னா, காந்தியடிகள் நடத்தின உப்பு சத்தியாகிரகத்துக்கு அந்த நேரம் இந்த பாட்டை பாடினாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புக் பேக்கில் நெறினா வழி, குரலாகும், குரல் ப்ளஸ் ஆகும், வான்குட்டல் ஒலினா வானொலி. அடுத்து முதல் எழுத்து ஒன்றி வருவது தெரியும், மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, தெரியும். அடுத்து கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் இயைபு.